சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து நம்ம நினைச்சிடும் டெஸ்ட் பேஜ் ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும், ஸோ ஒவ்வொன்றையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் சுபை லெஜெண்டரி எஜுகேஷனுங்கிற மொபைல் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த ஆப்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரீ டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் 2025 பிஜிடிஆர்பி எக்ஸாமை நீங்கள் எளிமையாக கிளியர் பண்ணிடலாங்கிறத கான்செப்டாக நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் பயன்பெறக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியருடைய சந்தேகங்களாக இருக்கக்கூடிய பகுதியை இந்த வீடியோவில் நான் நிவர்த்தி செய்ய போகிறேன். ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் உங்களுக்கு சைக்காலஜி எல்லா பாடப்பிரிவு ஆசிரியர்களும் எதிர்நோக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. ஸோ அந்த சைக்காலஜி அடுத்து எஜுகேஷனுக்கு அடுத்து ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இது அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே எதிர்நோக்கக்கூடியது. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைக்காலஜிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சைக்காலஜியை தொடர்ந்து எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா தமிழ் மேஜர், ஹிஸ்ட்ரி மேஜர், இது ரெண்டு மேஜருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் மற்ற பாடப்பிரிவு ஆசிரியர்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸை எடுத்து பார்த்தோம்னா ஆசிரியருடைய கோரிக்கையாக மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், குறிப்பாக காமர்ஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா என்கொயரி வரக்கூடிய சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ். இந்த காமர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் இருக்குமா, மெட்டீரியல் இருக்குமா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய சந்தேகங்களாக இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் எடுத்து பயிற்சி எடுக்கக்கூடிய பிஜிடிஆர்பிக்கு இங்கிலீஷ் பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய சந்தேகம். நம்ம ஆல்ரெடி சைக்காலஜி பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வரல, இங்கிலீஷுக்கு இருக்குமாங்கிறது ஆசிரியர்களுடைய பெரிய சந்தேகமாக நம்மளுடைய கொடுக்கக்கூடிய வீடியோவினுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆசிரியர்கள் தெரிவிக்கக்கூடிய தகவல் தான். ஸோ இதற்கு ஒரு தீர்வாக ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே நம்ம தனித்தனியாக விளக்கம் கொடுக்க முடியாது என்பதற்காக ஒரு வீடியோவாக கொடுத்துடலான்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இறுதி வரை நீங்கள் இந்த வீடியோவை பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும். அவர்களுடைய அரசு பணிக்கு சுபிக்குழு பார்த்தீங்கன்னா ஒரு சிறியதளவு பங்களிப்பானது கொடுக்க வேண்டும். ஒரு தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், இல்லத்தரசிகள், ஸோ ஒரு கோச்சிங் சென்டர் போய் ஃபாலோ பண்ண முடியாதவங்க, ஸோ இதை எப்படி படிக்கணுங்கிற கான்செப்டுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்க அனைவருமே பயன்படுத்திக்கணுங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இப்போ தமிழ் பாடம், ஹிஸ்ட்ரி பாடம், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மூல புத்தகங்கள் தான். முழுமையாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தகவல்களை படித்தா மட்டும் போதும், வேற எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், ஒன்லைனராக இருக்கட்டும், 30,000 கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும், ஸோ இதுக்குள்ளே தான் உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமோட கொஸ்டின் இருக்குது. தமிழாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இதுக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்குது. மில்லாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்டாண்டர்ட் புக்கு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியிருக்கோம். தமிழை பொறுத்த வரைக்கும் 48 புத்தகம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன்ங்கிற பட்சத்தில் அது உங்களுடைய கற்றல் அடைவுகளை மேம்படுத்துவதாக இருக்கணும், உங்களை படிப்பதற்கு தூண்டுவதாக இருக்கணும். ஸோ நானும் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஸோ அந்த ஃப்ரீயை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னுடைய சேனலை பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும். ஸோ ஒரு வியூஸ் வரணும். ஸோ அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடாதுங்கிறதுல முடிவில் நான் தீர்க்கமாக இருக்கிறேன்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் உதவி பண்ண முடிஞ்சிச்சுன்னா உதவி பண்ணணும், உதவி பண்ண முடியலையா சரி என்னால் முடியலைங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வரணுமே தவிர நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கெடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு பழமொழி இருக்குது. ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கக்கூடியது. ஏன்னா பல ஆண்டுகளாக இந்த எக்ஸாமுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு நடுவில் தங்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ நான் தமிழ் பாடத்திற்கு உங்களுக்கு கொடுக்குறேன்னா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும், தமிழ் பாடத்தில் வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு நான் கொடுக்குறேனாலும் என்னால் சேலஞ்ச் பண்ண முடியும். சைக்காலஜிக்கும் நான் அதே ப்ராசஸ், சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதற்கும் என்னால் சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும். வினாக்கள் வெளியில் செல்லக்கூடாது, நீங்கள் படிக்க வேண்டியது எதுவோ அதை தொகுத்து உங்கள் கையில் கொடுக்கணும். உங்கள் கையில் கொடுக்குறத நீங்கள் படிக்கணும், படித்து தேர்வு எழுதி அதிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் வரணும். நான் சுபிக்குழுவில் பயணித்தேன், எனக்கு ஒரு வழிமுறையை காட்டினாங்கங்கிறது இருக்கணும். யாருப்பா அது பண்ணாங்க, அதை படித்தா எனக்கு ஒரு கொஷின் கூட வரலங்கிற கான்செப்ட் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து 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 உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் இங்கிலீஷ் மேஜரில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அந்த ஆப்ஸ்லேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது போக 5000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். அப்போ அந்த புக்கை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, அந்த கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம போகல. ஏன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் பிடிஎஃபாகவே அங்கே நம்ம கொடுத்துட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்துருக்கோம், அதை படித்து நீங்கள் அதை எழுதிக்கலாம். இது போக மேலும் ஒரு 5000 கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓரிரு வாரங்களில் அந்த கொஸ்டினும் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மற்றபடி நம்ம தமிழில் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தமிழ் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியுதுன்னா நீங்கள் தமிழை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இங்கிலீஷில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதே மாதிரி இங்கிலீஷ் மேஜருக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நீங்கள் வந்து அந்த குரூப்லேயே நம்ம மொபைல் ஆப்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ இது போக காமர்ஸாக இருக்கட்டும், மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இவர்களுக்கான பயிற்சி, அதாவது ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து உங்களுக்கான அந்த மெட்டீரியல் என்பது உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஊக்கப்படுத்துவதாக இருக்கணும், அனைத்து தகவல்களையுமே உள்ளடக்கியதாக இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டுக்கு அந்த புக்கை வாங்கிக்கோங்க, ஸோ மீதுக்கு இந்த மெட்டீரியலை படிச்சுக்கோங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ நான் கொடுக்குறேன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக கம்பல்சரி உங்களுக்கு எல்லா மேஜருக்கும் நான் கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கியிருக்கேன். அதை ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ அதற்கு சில காலங்கள் ஆகுங்கிறது தான். அதனால தான் நான் சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே அதை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த மேஜருக்கு நம்ம கொடுக்கும்போது நீங்கள் மேஜருக்குள்ளே வந்துடலாம். ஆகவே காமர்ஸில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கான பயிற்சிகள், உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல், உங்களுக்கான கொஸ்டின்ஸ், ஸோ அதுவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் கொடுக்குறோம். அதனால தான் அனைவருமே இதை பயன்படுத்திக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு சைக்காலஜியை ஃபாலோ பண்ணுங்கள், அதற்கு பிறகு உங்களுக்கு மேஜருக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். ஓரிரு மாதங்கள் ஆகும். ஸோ ஒவ்வொரு மேஜராக தான் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மூல புத்தகங்களை நம்ம ரெஃபர் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புக்கை ரெஃபர் பண்ணி அதிலிருந்து கின்ஸ் எடுத்து அதை உங்களுக்கு ஒரு கையேடாக நம்ம கிரியேட் பண்ணும் பொழுது கொஞ்சம் காலங்கள் ஆகுது. ஆனால் கண்டிப்பான முறையில் நம்ம உங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய தகவலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், அது உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும்ங்கிறத நான் இந்த நேரத்தில் உறுதியாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆகவே சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்கான தகவலாக இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன், பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்களுடைய மேஜருக்கு கம்பல்சரி 1 by 1 இப்போ நம்ம ஜியோகிராஃபி அப்லோட் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ், அடுத்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னு 1 by 1 நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுவோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க. 2025 உங்களுக்கான ஆண்டாக மாற்றணுங்கிற பட்சத்தில் சுபிக்குழு ஒரு
சிறுதுளி பயனையாவது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுல நான் வழிமுறையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஆசிரியர்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். சைக்காலஜி பகுதியை முழுமைப்படுத்துங்க. அது முடிவதற்குள்ள மேஜருக்கு உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கலாம். ஸோ மேலும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.